+2 முடித்த மாணவர்களின் கல்வி குறித்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி சென்னையில் துவங்கியது. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிப்பது, எந்த கல்லூரியில் சேர்வது என்பன உள்ளிட்ட கல்வி குறித்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் வெள்ளிக்கிழமை துவங்கியது. தினமலர் நாளிதழ் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை இணைந்து நடத்தும் இந்நிகழ்ச்சியை டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பல்கலை தலைவர் அருண்குமார் துவக்கி வைத்தார். முதல் நாள் கருத்தரங்க நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெறுவது குறித்து கடலோர காவல்படை ADGP சைலேந்திர பாபு விவரித்தார். ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு படிக்க சொல்லிட்டு அதுல இருந்து சில கேள்விகளை கேட்பாங்க. இப்படி IAS தேர்வுல இது நீங்க புரிஞ்சிருக்கீங்களா, have you understood என்பதை பார்ப்பாங்க. ஓகே, மாணவர்கள் விரும்பிய கல்லூரியை தேர்ந்தெடுப்பதற்கு வசதியாக ஒரே கூரையின் கீழ் 95 கல்வி நிறுவன ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பதாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த தினமலர் நியூஸ் பேப்பர்ல I saw the advertisement about this வழிகாட்டி program பத்தி பார்த்தேன். ஆஃப்டர் கமிங் ஹியர் எனக்கு இங்க எப்படி என்ன குரூப் எடுக்கிறது அதெல்லாம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. I've decided what to join in the college, which course to join in the college. There are many stalls over here, so thanks to Dinamalar. இங்க எல்லா காலேஜஸ்ல இருந்து கேம்ப் போட்டு இருந்தாங்க. நான் என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணலான்னு இவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணலான்னு. தேங்க்ஸ் ஃபார் தினமலர். சென்னையில் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடக்கிறது.